மாதிரி ஒரு டிப்ஸ் இந்த நேயர்களுக்கு சொல்கிறேன் பாரு. சொல்லுங்க சார். ஒரு பிளேட் எடுத்துங்க. பாதி பிளேட் வந்து உங்களுக்கு அது காய்கறி பழங்கள் மட்டும்தான் இருக்கும். கால் பிளேட்டு நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் அரிசியோ கோதுமையோ, இன்னொரு கால் பிளேட்டு புரோட்டீன், சிறுதானியங்கள், நட்ஸு எல்லாம் வச்சுங்க. உப்பு வந்து ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 கிராம் பர் டேக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஆயிலை நீ ரொம்ப குறைச்சி, ஆயிலை குறைத்து ஆயிலை கூட்டுங்கன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அதை விட தண்ணீர் வந்து இந்த வெயில் காலத்தில் நிறைய சாப்பிடுது. 3 to 4 liters பர் டே நீங்கள் வாட்டர் சாப்பிடணும். ஏன்னா உடம்பில் வந்து 40 trillion செல்ஸ் இருக்குது. எவ்வளோ? 40 trillion. ஒவ்வொரு செல்லும் சரி, உடம்புலையும் சரி 75% உடம்பு வந்து நீர் தான் இருக்குது, தண்ணீர். அந்த தண்ணீரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் எல்லா செல்ஸும் நீங்கள் வந்து வேலை செய்ய முடியும், இயங்கிக் கொண்டு இருக்கும். எல்லாத்துக்கும் மிக முக்கியமானது. சில பேர் ஹைட்ரேஷன் தெரப்பின்னு 15 லிட்டர் 20 லிட்டர்லாம் குடிக்கிறது தவறு. அது தேவையில்லை, கெடுதல் உடம்பு.